ஒரு பூ மலர்ந்தால் முதல் காரியம் சிறு துளி, சின்ன துளியாக தேன் கீழே விழும். அது போலத்தான் கிருஷ்ணா, உன் திருவாயை நீ திறக்க வேண்டும். திருவாய் பூ மொட்டு போல இருக்கு, ஒரு சின்ன தேன் துளி சிந்துவது போல உன் திருவாயிலிருந்து நீ சிந்த வேண்டும். எப்படிப்பட்ட திருவாய்? நல்ல இடம் கொண்டதாக, பெரிதாக இருக்கிறதாம். எதற்கு நிறைய இடம்னா, நிறைய அடியார்கள் இருக்கும் இல்லையோ, நம்ம எல்லோருக்கும் திருவாயமுதம் தரணும்னா அதுக்கு எவ்வளவு திருவாயமுதம் வேணுமோ அத்தனையும் தனக்குள் கொண்டிருக்கும் அளவுக்கு இடம் கொண்டது அவன் திருவாய். ஏண்டா, கண்ணுக்கு விருந்தாக நீ ஜம்முன்னு திருவடிச்சோட பதிச்சுட்ட, போதுமா? எங்கள் இதழ்களுக்கு விருந்தாக, எங்கள் நாவுக்கு விருந்தாக அந்த திருவாயமுதம் என்பது சிந்த வேண்டாமா? அந்த திருவாயமுதம் சிந்த 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 நீ நடந்து வா. திரும்ப திரும்ப நடக்க சொல்றாளே, இவளுக்காக திரும்ப திரும்ப நடக்கணுமான்னு யோசிக்காத. ஷார்ங்கபாணின்னு கும்பகோணத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நீ, ஷார்ங்கவில் ஏந்திய நீ, திருமழிசை பிரான் வந்தார், உன்னை பார்த்து ஒரு பாசுரம் பாடினார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய், இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரை சுரம், கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுனார். ஆஹா, திருமழிசை பிரான் அழைத்து விட்டார்னு பள்ளி கொண்டு இருந்த நீ எழுந்தாய். எழுந்ததும் திருமழிசை பிரான் பார்த்தார், அச்சோ பெருமாள் எழுந்துக்கிறேங்கிறாரே, வேண்டாம் வேண்டாம், வாழி கேசனே அப்படியே இருந்துடுனார். அதனால சார்கபாணியான நீ என்ன செய்தாய்? ஆழ்வார் சொன்னதுக்காக பாதி எழுந்துட்ட, அப்படியே நில்லுன்னு சொன்னதுனால பாதி எழுந்ததோட அப்படியே நின்று இன்றளவும் உத்தான சயனம்னு பேரு. பாதி எழுந்துருப்பார், பாதி கொண்டு பள்ளி கொண்டிருப்பார், அந்த திருக்கோலத்திலேயே இருக்கிறாய். அப்போ பக்தன் சொன்னா எழுந்துக்கவும் எழுந்துப்ப, படுத்துக்கவும் படுத்துப்ப, பாதி படுத்து பாதி எழுந்த நிலையில் இருக்கணும்னா அப்படியும் செய்வ. இத்தனை செய்யக்கூடிய நீ கொஞ்சம் தளர் நடை நடந்துவானா நடக்க மாட்டாயா? அதனாலதான் கண்ணான்னு கூப்பிடல. அடியார்கள் சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய ஷார்கபாணி தளர் நடை நடவானோ, அதனால எனக்காக தளர் நடை நடக்க வேண்டும்.